விஜய் இன்னைக்கு விடியற் காலையில் 3 மணி பக்கமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிருக்காரு. பொதுவாக அரசியல்வாதிகள் பெரும்பாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கோவிலுக்கு போவாங்க. சினிமாக்காரங்க பெரும்பாலும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கோவிலுக்கு போவாங்க. ஆனால் விஜய் ஒரு அரசியல்வாதியாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கோவிலுக்கு போயிருக்கிறாரு. ஒரு சினிமாக்காரராக ஒரு படமும் விஜய் கையில் இப்போ இல்லை, ஆனாலும் கோவிலுக்கு போயிருக்கிறாரு. என்னோட ஒப்பீனியன், சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாகிட்டு இருக்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காகவும் எலெக்ஷனில் ஜெயிச்சிடணுங்கிறதுக்காகவும் வேண்டிக்க கோவிலுக்கு போயிருக்கலாம். விஜய் வேறு மதத்தை சேர்ந்தவர், இவர் எப்படி கோவிலுக்குள்ளே போகலாம்னு சிலர் சோசியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக தமிழகத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறதே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். பட் விஜய் விதிகளை மீறாமல் அதற்கான ப்ரொசீஜர்ஸை முடிச்சுட்டு தான் கோவிலுக்குள்ளே போயிருக்கிறாரு. இங்கே ஆச்சரியமே கூடின மக்கள் கூட்டம் தான். விஜய்னாலே மக்கள் கூட்டம் சாதாரணம் தான். ஆனால் விடியற் காலை 3 மணிக்கு கூட விஜயை பார்க்குறதுக்காக இவ்வளோ கூட்டம் எப்படி தான் கூடினாங்கன்னே தெரியலை. கூட்டம் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விடியற் காலையிலேயே விஜய் வந்தார். ஆனாலும் கூட்டம் பயங்கரமாக கூடிடுச்சுங்க. இதில் ஹைலைட்டு, விஜய்க்கு பாடி கார்ட்ஸாக வந்த பவுன்சர்களையும் வேஸ்டி ஷர்ட்டில் வர வச்சது தான் ஹைலைட்டு. இப்போ இருக்க நிலைமைக்கு விஜய் எங்கே போனாலும் முன்னாடியே வெளியே நியூஸ் வந்துடும். ஆனால் இது வெளியே கசியவே இல்லை. அப்படி இருந்தும் கூட்டம் கூடிருச்சு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அன்சூசன் ஒரு சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடையே வந்திருக்கு. அதோடைய ரிவ்யூவையும் அப்லோடு பண்ணி லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.